இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக் இது குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதாவது இது ஒரு பெரிய ஓகேங்களா, வாஸ்ட் டாபிக் இது. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸில் ஒரு மெயின் பிரான்ச் தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுப்போம் பார்த்துட்டிங்கன்னா, வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்னுடைய பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரான்ச். ஓகேங்களா, அதாவது எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், ஆட்டம்ஸ், ஃபோட்டான்ஸ் இதை வச்சு நம்ம டீல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த பிரான்ச் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். சரி, நம்மளுக்கு ரெண்டு ஃபிசிக்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், ஒன்று குவாண்டம் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஒரு கம்ப்ளீட்டான நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எதை பற்றினா அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவலில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் எனர்ஜி, மோஷன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுப்போம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதோட எனர்ஜி எப்படி இருக்குது, அதோட மோஷன் எப்படி இருக்குது, மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் தெரிஞ்சுப்போம். சரி, குவாண்டம் அதில் இருக்கிற இந்த வேர்டு குவாண்டா அப்படின்னா என்னதுன்னா டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எனர்ஜி இஸ் ஆஃபன் எக்ஸ்சேஞ்ச் இன் டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸ். அதாவது எனர்ஜி வந்து உங்களுக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகாது, ஒரு டிஸ்க்ரீட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 4 5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற அந்த பேக்கெட்ஸை தான் நம்ம குவாண்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு எனர்ஜி ஆஃப் குவாண்டம் நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருவாங்க, E is equal to hv. ஈனா எவ்வளவு எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது, ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ, வீனா ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம எவ்வளவு எனர்ஜி வந்து ஒரு குவாண்டம்க்கு இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் எலக்ட்ரான்ஸ் கேன் ஷோ போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் நேச்சர். ஓகேங்களா, எலக்ட்ரான் என்ன பண்ணும், அது பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும், வேவாகவும் ஆக்ட் ஆகும். ஆனால் அது எந்த இடத்துல, ஓகேங்களா, எந்த இடத்துல இருக்குது, அதோடைய மொமெண்டம் கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது சைமுல்டேனியஸாக. நல்லா கவனிங்க, ஒரு எலக்ட்ரான்ஸ்னுடைய பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் நேச்சரை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது எந்த இடத்துல இருக்குது, அதோட மொமெண்டம் என்ன, ரெண்டுமே ஒரே சமயத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது வித் கம்ப்ளீட் அக்யூரசி. ஸோ இது எல்லாமே குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்குறோம், அதுக்கப்புறமா உங்கள் சிலபஸில் பிளாக் பாடி ரேடியேஷன் தான் மெயின் டாபிக். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேசர்ஸில், செமிகண்டக்டர்ஸ், டிரான்சிஸ்டர், எல்இடி, கம்ப்யூட்டர்ஸ், மெடிக்கல் இமேஜிங், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பயன்படுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக போக. சரி, பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாக் பாடினா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பாடி. அந்த பாடி என்ன பண்ணும்னா எல்லா ரேடியேஷன்ஸும் அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா, அது மேலே எதெல்லாம் வந்து விழுதோ எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு பிளாக் பாடி. இந்த பிளாக் பாடியில் நம்மளுக்கு ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து விழுந்தோடனே எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கும். அது எந்த வேவ் லென்த்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு இன்டென்சிட்டியில் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரேடியேஷன்ஸாக எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷன்ஸ் தான் பிளாக் பாடி ரேடியேஷன். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, எதுவுமே டிரான்ஸ்மிட் ஆகாது, ஒன்லி அப்சார்ப் தான். எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அப்புறமா ரேடியேஷன்ஸாக வெளியே தள்ளும். அதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ். சரி, இதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது இங்கே பாருங்கள், ஒரு பிளாக் பாடி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, அதில் சின்னதாக ஒரு ஹோல், இதுக்குள்ளே ஒரு கேவிட்டி. இந்த கேவிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ண வைக்கிறோம். ஓகே, நல்லா ஹீட் ஆக இதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு அந்த ரேடியேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, அது ப்ரிசம் கிட்ட கொடுத்து
அதிலேருந்து நம்மளுக்கு கலர்ஸாக வரும். அந்த கலர்ஸை ப்ரிசம்லேருந்து டிடெக்டர் மூலிமா நம்ம என்ன பார்ப்போம்னா செக் பண்ணும். அதாவது டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருந்தால் வேவ் லென்த் எந்த அளவுக்கு இருக்குது, ஓகேங்களா, அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் அந்த டிடெக்டரில். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் ரிசல்ட்டில். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹாலோ என்க்ளோஷரை எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஹாலோ என்க்ளோஷர். ஹாலோன்னா உள்ள கேப் உள்ளது, ஓகேங்களா. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறோம், ஓகேங்களா. அந்த கேவிட்டியில் ஒரு சின்ன ஹோல் வந்து செட் பண்ணி அது வழியாக ரேடியேஷன்ஸை வெளியே தள்ள வைக்கிறோம். த ரேடியேஷன்ஸ் என்டரிங் த ஹோல் undergoes multiple reflection inside the cavity and is almost completely absorbed. ஓகேங்களா. ஸோ உள்ளுக்குள்ளேயே நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்பட்டு எல்லாமே அப்சார்ப் ஆகிடும், ஓகேங்களா. அப்படி அப்சார்ப் ஆகிட்டு வெளியில் வரும் அந்த ரேடியேஷன்ஸ். இங்கே பாருங்கள், அதாவது உள்ளுக்குள்ளேயே நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே போகும் இங்கே போகும் இங்கே போகும், நிறைய இப்படி உள்ளேயே எல்லாம் அப்சார்ப் ஆகிட்டு வெளியில் வரும். அதை நம்ம வந்து ப்ரிசம்குள்ளே அனுப்புகிறோம், ஓகேங்களா. ஸோ அதை ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். என்ன செக் பண்ணோம்னா ரேடியேஷனோட இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குது டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்துக்கு, ஓகேங்களா. வேவ் லென்த்து அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க, அதிகப்படுத்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதை இப்படி கிராஃபில் பிளாட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ வேவ் லென்த், ஸோ வேவ் லென்த் 1, வேவ் லென்த் 2, வேவ் லென்த் 3. ஸோ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் நம்ம வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன்ஸை மெஷர் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும்போது வேவ் லென்த்து, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது இன்னும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது, ஓகேங்களா. ஸோ அதோடைய வேவ் லென்த்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த கிராஃபில் தெரிஞ்சுப்போம். இந்த கிராஃப்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பின்னால் பார்க்கலாம் அப்சர்வேஷன்ஸில். சரி, அதாவது இந்த கிராஃபில் நம்ம என்னெல்லாம் பிளாட் பண்ணியிருக்கோம், இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கும் வேவ் லென்த்துக்கும் தான் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம். அந்த கிராஃப் தான் நம்மளுக்கு பிளாக் பாடி எனர்ஜி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த ஸ்பெக்ட்ரமில் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்னுடைய ரேடியேஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் இன்டென்சிட்டி என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ இன்டென்சிட்டி அதிகமாகும் போது, அதாவது டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதிகமாகும், ஓகேங்களா. த வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இந்த கிராஃப்லேயே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா அப்படியே குறைஞ்சிரும். ஒரு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறமா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அப்சர்வ் பண்ணோம், ஓகேங்களா. த டோட்டல் எனர்ஜி எமிட்டட் பை த பிளாக் பாடி இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி வித் டெம்பரேச்சர். அப்போது ஒரு பிளாக் பாடி வந்து எப்போ அதிகமான எனர்ஜியை வெளியே தள்ளும், அது அதிகமான டெம்பரேச்சரில் ரைஸ் ஆகும்போது. இங்கே பாருங்கள், இந்த பீக்கில் தான் உங்களுக்கு நிறைய ரேடியேஷன்ஸை வெளியே தள்ளும் பிளாக் பாடி. அதுதான் இந்த கிராஃபில் தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு வேவ் லென்த்து, இந்த வேவ் லென்த்துக்கு இந்த பீக்கில் வெளியே தள்ளும், அப்புறம் குறைஞ்சிரும். இந்த வேவ் லென்த்துக்கு இந்த பீக்கில் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் வெளியே தள்ளும், அதுக்கப்புறமா குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு இந்த இடத்துல வரும்போது பிளாக் பாடி ரேடியேஷன் அதிகமாக வெளியே தள்ளும், அதுக்கப்புறமா குறைஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாங்க் குவாண்டம் தியரி. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா 1900, ஓகேங்களா, அந்த வருஷத்தில் பிளாங்க் குவாண்டம் தியரி ஒன்று கொடுத்தார். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், எனர்ஜி இஸ் எமிட்டட் ஆர் அப்சார்ப்டு பை த மேட்டர் இன் டிஸ்க்ரீட் பேக்கெட் கால்டு குவாண்டா ரேதர் தென் கண்டினியூஸ்லி. அதாவது இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து எமிட் ஆகும், வெளியே தள்ளும், அப்சார்ப் பண்ணும். கண்டினியூஸாக அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது, ஒரு டிஸ்க்ரீட் லெவலில் அது அப்சார்ப் ஆகும், எமிட் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ் மூலிமா, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் டிஸ்க்ரீட் நம்பர்ஸ், ஓகேங்களா. 1 செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல், இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி எல்லாமே எமிட் ஆகும், அப்சார்ப் ஆகும். அதுதான் இவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் பிளாங்க் என்ன தியரி கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆஃப் எ பிளாக் பாடி பிஹேவ் லைக் ஆசிலேட்டர்ஸ்.
ஒரு பிளாக் பாடிக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸும் சரி மாலிகுலும் சரி ஒரு ஆசிலேட்டராக ஆக்ட் ஆகும். இதுதான் மொதல் தியரி கொடுத்துருக்காரு. இது என்ன பண்ணும்னா ஒரு டிஸ்க்ரீட் பேக்கெட் லெவலில் உங்களுக்கு எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும், அப்சார்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லெவலில் எனர்ஜி வந்து கொஞ்சமாக அப்சார்ப் பண்ணும், கொஞ்சமாக எமிட் பண்ணும், வெளித்தள்ளும். ஓகேங்களா? இதுவே செகண்ட் லெவலில் அதை விட அதிகமாக, தேர்ட் லெவலில் அதை விட அதிகமாக. ஸோ லெவல் பை லெவல், அதாவது டிஸ்க்ரீட் லெவலில் உங்களுக்கு எனர்ஜியை எமிட் பண்ணும், அப்சார்ப் பண்ணும். சரி, ஒரு குவாண்டம்க்கு ஒவ்வொரு குவாண்டம்க்கு எவ்வளவு எனர்ஜி கண்டுபிடிக்கலாம்னா E is equal to hv. ஈனது குவாண்டம்னுடைய எனர்ஜி, ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், வீனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆசிலேட்டர் ஆக்ட் ஆகுது. அப்போ லெவல் பை லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு லெவலுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். செகண்ட் லெவலுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். தேர்ட் லெவலுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த மாதிரி லெவல் பை லெவலாக நம்ம எனர்ஜியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எனர்ஜி இஸ் நாட் எமிட்டட் ஆர் அப்சார்ப் கண்டினியூஸ்லி. நான் சொன்னேன் இல்லையா, கண்டினியூஸாக இது எமிட் ஆகாது, அப்சார்ப் ஆகாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இட் இஸ் எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் இன் த மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச்எஃப். அதாவது இந்த என் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எமிட் ஆகும், அப்சார்ப் ஆகும். அதான் ஹெச்எஃப். இந்த எஃப்க்கு இடத்துல நீங்கள் வி யூஸ் பண்ணிக்கணும், ஹெச்வி. ஓகேங்களா? டைப்பிங் மிஸ்டேக், ஹெச்வி. ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், வினா ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே நான் எஃப்னு டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹெச்வி. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச்வினா 1 into ஹெச்வி 1 ஹெச்வி, 2 into ஹெச்வி 2 ஹெச்வி, 3 into ஹெச்வி 3 ஹெச்வி. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச்வியில் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு ஸ்ட்ராங்காக அவர் பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்ன, அது என்ன டீல் பண்ணுது, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன இல்லை, குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது, குவாண்டானா என்ன, அதில் என்ன எனர்ஜி இருக்குது, குவாண்டம் மெக்கானிக்ஸ் எங்கெல்லாம் பயன்படுது, பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன, பிளாக் பாடி ரேடியேஷனுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் டயக்ராம், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதனுடைய கிராஃப், ஸ்பெக்ட்ரம், எனர்ஜி ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அந்த கிராஃப்லேருந்து நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம், பிளாங்க் குவாண்டம் தியரி என்ன சொல்லுது, இந்த இடத்துல ஹெச்வின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.